தமிழ் தேவாள்க. இந்த காக்காக்கு முட்டை பாருங்க. எப்பா எப்பா இன்னும் முட்டை திங்கிறது எவ்வளோ நாள் கஷ்டப்படுறதா இருக்குது. திருடுனாலும் எடுக்க முடியல, எடுத்துட்டும் ஓட முடியாது. முழுன்னு இருக்கலாம். இன்றைக்கி தான் இந்த முட்டைக்காரன் முட்டை பயலை சொட்டை பயலை கீழே ஒரு முட்டையை போட்டாம்பா. நமக்கு மூக்கு பெருசாக வந்து ஒரு பிரயோஜனம் இல்லைப்பா. எதையுமே எடுத்து சாதிக்க முடியல, சாப்பிட முடியல. சீமானன்னு தான் சொல்கிறாரு, டெய்லி முட்டை பால் கொடுப்போம், என் பிள்ளைங்களாம் நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருப்போம். என்றைக்கு தான் அவருடைய ஆட்சி வரும்னே தெரியலப்பா. ஏய், என்ன தனியாக புலம்பிக்கிட்டு இருக்கிற? அது என் நிழலடா. இன்னொரு காக்கா நினச்சி பயந்துக்கிட்டேன். நிஜமானு இன்னும் தோண்டான். அடே முட்டை பயலை, முட்டைக்கார ஒன்றும் முட்டை பயலை கிடையாது. எது கிடைச்சாலும் நம்ம எல்லாம் பகிர்ந்து கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா? கூப்பிட தெரியாதா? ஒண்டியாக சாப்பிட்றான் பாரு. சரி வந்துட்டீங்களா? எல்லாம் சாப்பிட்டு கிளம்புங்க. ஆமாம், என்னமோ சீமானை பற்றி என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னது இது? இல்லைப்பா, அவர் ஆட்சி வந்துச்சுன்னா டெய்லி முட்டை பால் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தார். அது எப்போ ஆட்சிக்கு வர்றது, எப்போ அந்த முட்டை நமக்கு கிடைக்கும்? இப்படி எத்தனை நாளைக்கு தான் ஏங்கிக்கிட்டே இருக்கிறது? முட்டை உழுவுமா உடையுமா சாப்பிட்லான்னு. நம்மக்கிட்ட அவ்வளோ பலமும் இல்லை, முட்டை எடுத்துகிட்டு ஓடுற அளவுக்கு சக்தியும் இல்லை பார்க்குறதுக்கு. இப்படி நமக்குள்ளே இப்படி அடிச்சுக்கிட்டு ஓடி அடித்தான் ஒவ்வொரு முட்டையை சாப்பிட்ற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, எனக்கு ஓடு கடிச்சிக்கிச்சாப்பா. அவன் ஓட்டை எடுத்துகிட்டு போயிட்டா. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் நான் எடுத்துக்குவேன். இது என் பங்கு, நீ என்கிட்ட வந்துடாத, இல்லைன்னா உன்னை கொத்தி விடுவேன். என் மூக்கு ரொம்ப பெருசு. ரொம்ப நான் ஓவராக பண்ணினா இந்த தலை தக்கு ஆக்கிடுவேன். அண்ணா, நான் தளபதிண்ணா. நீ தளபதியாக இருந்தாலே யாராக இருந்தாலும் எனக்கு என்னடா? நான் தலை, ஏன் ரசிக்கிறீங்களா? நான் குடும்பம் தான் பார்க்குறேன். இவங்கெல்லாம் யாரப்பா? இவங்கெல்லாம் நமக்கு ஊசி போட வந்துக்கிறாங்க. அப்படியா? சரி, எனக்கு என்னமோ இந்த ஒரு முட்டையில் இன்னொரு முட்டை உழுவும் நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி